ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மீனாட்சி டாக்ஸ் அண்ட் சிங்ஸ். இன்றைக்கி வியாழக்கிழமை உங்களுக்காக கதைகள் சொல்லி கொண்டிருக்கிறேன். நாவலரசர் பிரேம்சந்த் அவர்களின் நிர்மலா என்ற கதை உங்களுக்கு தொடர்கதையாக சொல்லிகிட்டு இருக்கேன். 3 எபிசோடு முடிஞ்சிருச்சு. இன்று 4வது எபிசோடு ஆரம்பம். போன வீடியோவில் என்ன ஆச்சு அப்படின்னா, கல்யாணி அவர்கள் தன்னுடைய பெண் நிர்மலாவை தரகர் மூலமாக தோத்தாராம் என்ற வக்கீலுக்கு 2ஆம் திருமணமாக செய்து கொடுக்கிறாள். தோத்தாராம் வக்கீலுக்கு மனைவி இறந்து அவருக்கு 3 குழந்தைகள் இருக்குது. பெரிய பையன் மம்சாராம், 2வது பையன் ஜியாராம், 3வது பையன் சியாராம். மம்சாராமுக்கு நிர்மலாவுக்கும் ஒரே வயது தான். நிர்மலாவை விட ஒரு 3 மாதம் சிறிய பையனாம். அதே போல் தோத்தாராமினுடைய தங்கை ருக்மணி அவங்க விதவையாகி அண்ணன் வீட்டிலையே தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் நிர்மலா போகிறாங்க. அங்கே உள்ள குடும்ப சூழ்நிலைகள் இதெல்லாம் பார்த்துட்டு நிர்மலா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்துட்ருக்காங்க. அதுதான் போன தடவை சொல்லியிருந்தேன். இந்த தடவை என்ன அப்படின்னா, நிர்மலா தோத்தாராமிட்ட அவ்வளவு அன்பு இல்லை. ஏன் அப்படின்னா, அவர் ரொம்ப பெரியவராக இருக்கார். இவளுக்கோ 15 முடிஞ்சு 16 வயசு ஆரம்பம். அந்த மாதிரி ஒரு சிறு பெண் அவள் எப்படி தன்னுடைய ஒரு கணவன் அப்படின்னாக்கா அந்த கணவனிடம் காட்ட வேண்டிய அந்த அன்பு, காதல் இதெல்லாம் இல்லை அவள்கிட்ட. ஏன் அப்படின்னா, தோத்தாராம் ரொம்ப பெரியவர். தன்னுடைய அப்பா வயசில் உள்ளவரை அவளால் எடுத்துக்கொள்ள முடியலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது தோத்தாராம்கிட்ட ஒரு மரியாதையோடு தான் பேசுகிறா, ரொம்ப ஒட்டி பேசுகிறதில்ல. ஆனால் அவளுடைய கடமையை சரிவர செய்து கொண்டு இருக்கிறாள். குழந்தைகள் பள்ளி விட்டு வந்தான்னா சாயந்தரம் குழந்தைகளுக்கு காப்பி போட்டு கொடுக்கறது, அந்த குழந்தைகளோட படிப்புக்கெல்லாம் உதவுறது, இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாள். நாத்தனாரை நன்றாக கவனித்து கொண்டு இருக்கிறாள். தன்னுடைய கணவனை நன்றாக கவனிக்கிறாள். ஆனாலும் கணவனிடம் ஒரு அன்பான காதல் வார்த்தைகள்லாம் எதுவுமே பேசுகிறது கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மம்சாராம் முதல்ல தன்னுடைய அம்மா அப்படின்னு அவனால் அந்த 3 குழந்தைகளுக்குமே எடுத்துக்க முடியல. அம்மாங்கிற அந்த இதை எடுத்துக்க முடியல. அதுவே அவளுக்கு பெரிய சங்கடமாக தான் இருக்குது. என்றாலும் அவள் குழந்தைகளோட ரொம்ப ஒற்றுமையாக தான் இருக்கா. அந்த குழந்தைகளோட ரொம்ப அன்பை செலுத்துகிறா. அந்த குழந்தைகளுக்காக எல்லாமே செய்கிறா. குழந்தைகளோட விளையாடுறா. சில சமயம் குழந்தைகள் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கொண்டு சிரித்து கொண்டு அவர்களுடன் பேசிக்கொள்கிறாள். இப்படியெல்லாம் தான் இருக்கா. என்றாலும் அந்த குழந்தைகள் அம்மாங்கிற ஒரு இது வரமாட்டேங்குது. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் மம்சாராம்கிட்ட இவ சொல்கிறா, நான் உங்கள் அம்மாவை நினச்சிக்க, என்னைய நீ என்கிட்ட எப்பவும் போல் நல்லா உங்கள் அம்மாட்ட எப்படி நடக்கிறியோ அதே மாதிரி என்கிட்ட நீ நடந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்கிட்ட நீ அன்பாரு, நான் உன்னை நல்லா கவனிச்சுக்கிறேன். இப்படியெல்லாம் அவன்கிட்ட பேசி அவனை சரி பண்ணி அவன் அப்புறம்தான் நிர்மலாட்ட அம்மாங்கிற ஒரு ஸ்தானத்தில் போய் எல்லாமே கேட்குறான். அப்படியெல்லாம் இருக்கான். அப்போது ஒரு நாள் மாலை கணவன் வர்றாரு. கணவன் வரும்போது தோத்தாராம் வரும்போது அந்த பெரிய பையன் மம்சாராம் வரான். வந்த உடனே அம்மா காஃபி அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் காஃபி கொண்டு போய் கொடுக்குறா அவனுக்கு. தோத்தாராம் பார்த்துட்டே இருக்காரு. தோத்தாராம்கிட்ட சொல்கிறா, பாருங்க, இப்போ தான் என்னை அம்மான்னு சொல்லிட்டு நல்லா அட்டாச்சாக இருக்காங்க குழந்தைகள்லாம் அப்படின்னு சொல்கிறா. அப்போது பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு, ஏன்னா மம்சாராம் சேம் ஏஜ் இல்லையா, அவருக்கு ஒரு நெருடலாக இருக்குது. அவருக்கு அவ்வளவா பிடிக்கலை. ஏன்னா தன்னிடம் மனைவி அன்பாக இல்லைங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. இப்படி இருக்கும்போது தன்னுடைய நண்பன் ஒருத்தன்ட்ட போய் சொல்கிறாரு, என்னடா என் மனைவி என்கிட்ட ரொம்ப ஒட்ட மாட்டேங்கிறான்னு. ஆமாம், நீ ஒரு 40 வயசுக்காரன் மாதிரி அங்கே இருந்தேன்னா எப்படி, உன்னை இளமையாக காட்டுச்சுக்க, உன்னுடைய இளமையாக இருந்து உன்னுடைய தோற்றத்தை எல்லாம் மாற்று முதல்ல. நல்லா இப்போ தற்காலத்தைய மாடர்னில் எப்படி ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கோ. அதே மாதிரி பாடல்கள்லாம் பாடு. இந்த மாதிரியெல்லாம் இருந்து அவளை நீ கவர் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பன் சொன்ன மாதிரியே இவர் தன்னை மாற்றிக்கொள்கிறார். தன்னுடைய நடை உடை பாவனைகளெல்லாம் மாற்றிக்கிட்டு
வீட்டில் வந்து அவள்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கார். அப்போ வந்து நிர்மலாவுக்கு சிரிப்பு தான் வருது. அவள் வந்து புரிஞ்சுக்கிறா, எதனால் தன்னுடைய கணவன் நம்மகிட்ட இப்படி நடக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிறா. அதை விட ஒரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து ஒரு பெரிய வந்து தன்னை வந்து ஒரு வீரனாக காமிச்சுக்கிறாரு. நிர்மலாட்ட வந்து சொல்கிறாரு, நான் வந்து மாலையில் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கும்போது ஒரு 3 திருடங்க வந்தாங்க. கையில் வாள் சகிதமாக வந்து என்னை வந்து வெட்டுறதுக்கு வந்தாங்க. வெட்ட வரும்போது நான் வந்து என்னுடைய கம்பால் அவங்கள வந்து சுழற்றி அடித்து அவங்கள ஓட விரட்டிட்டேன். அவங்க வந்து பயந்து போய் என்கிட்ட வந்து காலில் விழுந்து ஒரு சலாம் போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் இந்த கம்பால் ஓட விரட்டி அடித்தேன்னு சொன்னோடனே அவள் கேட்குறா, அப்படியா, அவங்க வச்சுருந்த வாளை விட உங்கள் கம்புக்கு அவ்வளோ கூர்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கேட்டுட்டு அவளுக்கே ஒரு சிரிப்பு வருது மனசுக்குள்ளே. தன்னுடைய கணவன் வந்து இப்படியெல்லாம் ஒரு தன்னை வந்து காட்டிக்கொள்கிறாரே, எதனால் அப்படிங்கிறத அவளும் புரிஞ்சுட்டு சரி நம்மளை வந்து நம்ம மாற்றிக்க வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கா. அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவிடம் வந்து ஒட்டுறாங்க. அம்மாட்ட வந்து கேட்டுட்டு அம்மாவோட பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நிர்மலா வந்து தன்னுடைய கணவன்கிட்ட சொல்கிறா, பாருங்கள் இப்போ தான் குழந்தைகள்லாம் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காங்க. மம்சாராம் பாருங்கள் இப்போ தான் வந்து என்கிட்ட நல்லா பேசுகிறாரு. முதலையெல்லாம் வெக்கப்பட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நான் சொல்லி தான் வந்து இப்போ தான் என்கிட்ட நல்லா அட்டாச்சாக இருக்காருன்னு சொல்கிறா. சொன்ன உடனேயே அது வந்து மம்சாராமுக்கு பிடிக்கலை. ஏன்னா சேம் ஏஜ் இல்லையா, அவருக்கு 40 வயசு. என்ன தான் இருந்தாலும் அவர் மனதில் வந்து ஒரு சின்ன சந்தேகம் ஏற்படுகிறது. தன்னுடைய மகன் மேலேயும் தன்னுடைய மனைவி மேலேயும் ஒரு சந்தேகம் ஏற்படுது. உடனே வந்து மறுநாளைக்கே என்ன பண்ணுறாருன்னா, மம்சாராமை போட்டு, என்னடா பண்ணிகிட்ருக்க நீ, ஒழுங்காக படிக்கிறதில்ல, ஊர் சுற்றிட்டு அங்கேயே சுற்றிகிட்டே இருக்க, என்ன வந்து ஒழுங்காக வந்து படிக்கிறதே இல்லையே, எனக்கு பிடிக்கலை, நீ நடக்கிறதெல்லாம் ஒன்றும் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை திட்டிட்டு, நாளையிலேருந்து நீ ஹாஸ்டலில் போய் அங்கே போய் இருந்து படி அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அவனுக்கு வந்து உண்மையிலே அவன் வந்து அம்மாங்கிற ஸ்தானத்தில் தான் அவள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்பா இப்படி சொன்ன உடனே ஏன் இப்படி அப்பா நம்மளை பார்த்து இப்படி சொல்கிறாருன்னு ரொம்ப வருத்தம். உடனே தன்னுடைய அத்தையிடம் போய் சொல்லிக்கிறான். அத்தை இந்த மாதிரி அப்பா வந்து என்னை போய் ஹாஸ்டலில் போய் தங்கி படிங்கிறாரு, நான் என்னத்தை பண்ணேன், ஏன் இப்படி என்னை வந்து அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்குறான். கேட்ட உடனே அத்தை வந்து சொல்கிறா, ஆமாம் எல்லாம் அவங்க அம்மா புதுசாக ஒரு அம்மா வந்திருக்காள்ல, அவள் பண்ண வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அதுக்கு மம்சாராம் சொல்கிறான், இல்லை அத்தை, வந்து புது அம்மா அப்படி இல்லை அத்தை, புது அம்மா மேலே எனக்கு அந்த மாதிரி சந்தேகம் வரல, அப்பா தான் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காரு, அப்பா தான் வேணும்னே பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்கிறேன். உடனே அத்தை போய் நிர்மலாட்ட போய் கேட்குறான், ஏண்டி அவனை வந்து ஹாஸ்டலில் போய் இருக்க சொல்கிறான், அவன் என்ன பண்ணான் பாவம், அவனை போய் ஹாஸ்டலில் போக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். கேட்ட உடனே அவளுக்கு நிர்மலாவுக்கு தூக்கு வாரி போட்டுருச்சு. உடனே அக்கா எனக்கு தெரியவே தெரியாதுக்கா, சத்தியமாக இது என்னங்கிறதே எனக்கு தெரியாது, இப்போ நீங்கள் சொல்லிதான்க்கா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அதனால் வந்து நிர்மலாக்குள்ள ஒரு மனசில் வந்து ஒரு நெருடல், ஏன் இப்படி வந்து தன்னுடைய கணவர் வந்து மம்சாராம ஹாஸ்டலில் போய் தங்க சொன்னார் அப்படிங்கிற வந்து ஒரு நெருடலும் ஏற்படுகிறது. மேலும் நம்முடைய தோத்தாராமுடைய நடவடிக்கைகள்லாம் அவளுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது. ஏன்னா ஏன் தோத்தாராம் வந்து வக்கீல் வந்து இப்படியெல்லாம் நம்மள்ட்ட இப்படி பண்ணுறாருங்கிறத புரிஞ்சுக்கிறா. சரி, அது கேட்டார் போல் அவள் என்ன பண்ணிடுறான்னா, தன்னுடைய தோற்றம் உருவம் எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு தன்னை அலங்காரம் செய்து கொண்டு மாலை அவர் வரும் வரை காத்து கொண்டு இருந்துட்டு, அவர் வந்தானாக்கா சிரித்த முகத்தோடு வரவேற்று அவருக்கு வந்து தேவையானதெல்லாம் செய்து கொடுக்கிறாள். அந்த மாதிரி தன்னை வந்து மாற்றிக்கொள்கிறாள். இதுதான் இந்த வாரம் வந்து கதை. அடுத்த எபிசோடில் அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணாமல் இருக்காதீங்க. புதுசாக வர்றவங்களுக்கு இந்த கதையை எடுத்து சொல்லுங்கள். அதை வந்து என்னுடைய வீடியோ வந்து அனுப்பிச்சி விடுங்க. மேலும் வந்து என்னுடைய சேனலில் ஹிந்தி வகுப்பு எடுத்துகிட்ருக்கேன். ஹிந்தி வகுப்பு உங்களுக்கு தேவைன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அடிப்படையிலேருந்து எடுத்துகிட்ருக்கேன்னா அதனால் எல்லோரும் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் வந்து திரைப்பட பாடல்கள்லாம் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாடிக்கொண்டிருக்கிறேன். அதையும் கேட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.